வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க, நேற்றைய வீடியோ நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்களோ இல்லை யாரெல்லாம் பார்க்கலையோ நேற்றைய வீடியோவும் பாருங்கள். அதனோட தொடர்ச்சி வந்து இன்றைக்கு வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 2. ஏன் அந்த தொடர்ச்சி நான் போட்டேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். நேற்று அதாவது நான் வந்து புதன்கிழமை வந்து ஸ்ப்ரே பண்ணேன். செவ்வாய்க்கிழமை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணேன். புதன்கிழமை வந்து பொட்டாஷ் உரம் போட்டேன். நேற்று வந்து வியாழக்கிழமை நான் ஒரு வீடியோ போட்டேன், பொட்டாஷ் போட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து பூ வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுது. எவ்வளோ கிலோலாம் இன்னும் தெரியல, பட் வந்து அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. சில இடத்துல பூவெல்லாம் வந்து மலர ஆரம்பிச்சிச்சு. பட் நான் வந்து பூ பறிக்கலை. ஸோ நாளிலிருந்து நம்ம பூ பறிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் போயிட்டுருக்கேன். இதுக்கு முக்கியமான சில காரணங்களில் வந்து நான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் வந்து ஒரு 10-12 நாளுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அம்மோனியம் சல்ஃபேட்டும் வேர்க்கடலை புண்ணாக்கு போட்டேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நிறைய பேர் பயன்படுத்தியிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள், கண் எதிரில் உங்களோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதனோட தொடர்ச்சியாக நான் என்ன பண்ணேன்னா, செடிகளுக்கு வந்து நான் மருந்து கொடுத்துட்டே இருந்தேன். நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. அதில் வந்து லிக்விட் சல்ஃபர் போட்டிருந்தேன், போரான் போட்டிருந்தேன், எஸ்கராட்டை போட்டிருந்தேன், அப்புறம் கிரேசியா அந்த மருந்து நான் போட்டிருந்தேங்க. அக்டாரா தைமோதேசியம் நான் வந்து போட்டிருந்தேன். இதே மருந்து தான் நான் வந்து பயன்படுத்தியிருந்தேன். இதில் வந்து நமக்கு வந்து நான் செவ்வாய்க்கிழமை வந்து அடித்த மருந்தில் வந்து பூச்சி மருந்தும் புழு மருந்தும் அடித்தது போக நாங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக சேர்த்தது வந்து எம்என் மிக்சரு, போரானு, சல்ஃபரு. இது நான் வந்து கூட நான் சேர்த்துக்கிட்டேன். அது 3 மருந்து ஆச்சுங்களா. அது கூட வந்து நான் சேர்த்த மருந்து வந்து அமினோ ஆசிடு, சீவீட் எக்ஸ்ட்ராக்ட். அது அமினோ ஆசிட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபேண்டாப்ளஸில் இருக்குது, இசாபிலில் 2 இருக்குது, எக்ஸோடிஸில் வந்து சீவீடு இருக்குது. இதனால் நான் வந்து 5 மருந்து டோட்டலாக நான் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் அடித்த மருந்து வந்து நேற்று வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருந்தேன். அந்த மருந்து நான் வாங்கிட்டு வர போகிறேன்னு. அது வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அடித்தாச்சு. இதில் ஏன் நம்ம லிக்விடு அடித்தது அப்படின்னா, செடிகளுக்கு வந்து சீக்கிரமாக போய் உக்காரும். இதன் கூட நான் வந்து இன்றைக்கி அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்ட சில மருந்துன்றதை விட இப்போ வந்து உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், கிளைமேட் வந்து ரொம்ப டேஞ்சர், பனி அதிகமாக இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த மருந்தோட கூட என்ன பண்ணேன்னா, விளக்கு ஏற்றுறதுக்காக எண்ணெய் வந்து கடையில் விற்பாங்க. அந்த எண்ணெயோடைய மாய்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஒட்டு பசை மாதிரி இருக்கும். நீங்கள் எண்ணெய் யூஸ்வலாகவே விளக்கெண்ணெயும் சரி, நல்லெண்ணெயும் சரி, ஒட்டு பசை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது நம்ம விளக்கேற்றுற எண்ணெய் வந்து ஒரு 5 வகையான எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணி கடையில் வந்து விற்பாங்க. அந்த எண்ணெய் வந்து யூஸ்வலாக நல்லா ஒட்டும் பசை வந்து கூடுதலாக இருக்கும். அதுவும் ப்ளஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஷாம்பு பாக்கெட் ஒரு 5 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துங்க. நான் சேர்த்துட்டு வந்து சிக் ஷாம்பு நான் சேர்த்தேன் இன்றைக்கி. உங்களுக்கு என்ன மாதிரி ஷாம்புன்னா கூட பாருங்கள். அந்த ஷாம்பு வாங்கிட்டு வந்து எண்ணெய், ஷாம்பு ப்ளஸ் இந்த மருந்து, இந்த எல்லாமே கலந்து நான் வந்து என்ன பண்ணேன், ஸ்ப்ரே பண்ணேன். ஷாம்பும் எண்ணெய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரியும், அந்த காலத்தில் வந்து பழைய காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம எண்ணெய் மருந்து நம்ம தெளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, காதி சோப்பு வந்து அதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்து நீங்கள் அடிங்கன்னுவாங்க. காதி சோப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நுரைய வந்து இருக்கும், ப்ளஸ் அது வந்து ஒட்டும் பசை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த எண்ணெயோடு சேர்ந்து நம்ம அதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அது பஃப் பண்ணி கொடுக்குது. அதை நம்ம கொண்டு வந்து நம்ம வந்து மேலே செடிகளுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது, நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து அந்த கெமிக்கலில் வந்து வெறும் கையாக வந்து கொஞ்சம் ஒரு 5 விரல் கொஞ்சம் நனைகிற மாதிரி கையை உள்ளே விட்டு நம்ம எடுத்து அந்த மருந்து பார்த்தோம். இதுக்கு முன்னாடியும் வந்து அதே மாதிரி ஒரு மருந்து நாங்கள் பார்த்தோம். அப்போது நாங்கள் எண்ணெய் சேர்க்காத மருந்தில் நாங்கள் விரலில் உள்ளே விட்டு வெளியில் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த மருந்தோட எந்த ஒரு கலவையும் எங்கள் விரலில் இல்லை. உள்ளே விட்டு வெளியில் எடுத்தாச்சு. கை வந்து ஈரப்பட்டதை தவிர, எப்படி ஒரு தண்ணியில் நம்ம விரல் விட்டு வெளியில் எடுக்கும்போது விரல் ஈரமாக இருக்குமே தவிர, அது வந்து ஒட்டும் பசன் தன்மையோடு இருக்காது. நீங்கள் சாதாரண துணியில் துடைச்சோன்னா ட்ரை ஆகிடும் ஆச்சுங்களா. இதே ஷாம்பும் அந்த எண்ணெயும் நீங்கள் வந்து கலந்து நீங்கள் ஒரு விரலை விட்டு இன்றைக்கி பார்த்து நாங்கள் வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மருந்தோட கெமிக்கலோட சாயம், கெமிக்கல் எல்லாமே அந்த விரலில் மருதாணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது.
அப்போது அந்தளவுக்கு கையிலே ஒட்டுது இல்லையா? அப்படியே எடுத்து அந்த விரல் எடுத்து நம்ம கால்வாயில் ஓடுற தண்ணியில் நம்ம கையை வச்சோம். வச்சதுக்கப்புறங்க அந்த மருந்தோட கோட்டிங்கு தான் மேலே இருக்கிற கோட்டிங் போச்சே தவிர அந்த எண்ணெய் அந்த விரலில் அப்படியே இருக்குது. அந்த பசை வந்து அப்படியே இருக்குது. அப்போ என்னென்னா அந்த பசையோட அதாவது தண்ணியில் நாங்கள் வந்து கையை கழுவலை, அப்படியே அந்த ஓடுற தண்ணியில் கையை உள்ளே முக்கி வெளியில் எடுத்தாச்சு. அந்த மருந்து இருக்குது இல்லையா, அந்த மருந்து வந்து அதில் வந்து அந்த மேலே இருக்கிற கோட்டிங் போயிருக்கு. அந்த மருந்தோட தாக்கம் இருக்குது விரலில். முகந்து பார்த்தா அந்த தாக்கம் விரல் அப்படியே அந்த எண்ணெயோட கலந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நாங்கள் மசாலா குழம்புல போடுறோம், மசாலா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அந்த குழம்போட அந்த மசாலா வாசம் வரும், அப்போ அது வேலை செய்யுது இல்லையா? அதே மாதிரி தான் அந்த எண்ணெயோட அந்த மருந்தோட வாசம் அப்படியே இருக்குது. அதை நாங்கள் என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த கை விரல் எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயுமே பண்ணாமல் தண்ணியில் முக்கி எடுத்து அப்படியே கொண்டு போயிட்டு நல்லா உதறிட்டு கையை அந்த தண்ணியோட தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு கொண்டு போயிட்டு ஒரு மண் பாங்கான ஒரு இடத்துல போயிட்டு மறுபடியும் அந்த விரல் நம்ம எங்கள் விரல்களில் கொண்டு போயிட்டு அந்த மண் இருக்கிற இடத்துல வந்து பெரட்டணும் கையை மேலும் கீழமாக. அந்த மண்ணெல்லாம் விரலில் ஒட்டிக்கிச்சு. அப்போ இந்த இவ்வளோ பேக் ஸ்டோரி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு காரணம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன புரியுதுன்னா, நம்ம அடிக்கிற மருந்து நம்ம வெறுமனே அடிச்சுட்டு வந்தோம்னா அடுத்த நாள் பனியிலையோ அல்லது மழையிலையோ அந்த ஒரு முறை வந்ததுன்னா கழுவி விட்டா மாதிரி செடியில் இருக்கிற அந்த தாக்கம்லாம் குறைஞ்சி போயிடும். குறைஞ்சி போனவுடனே நமக்கு ஒரு 3, 4, 5 டேஸ் வர ஒரு தாக்கத்தை ஒரு நாள்லேயே அது காலி பண்ணி விட்ரும். அடுத்த நாள் நமக்கு செடியில் மருந்தோட வாசமும் இருக்காது, அதனோட தாக்கமும் இருக்காது. நம்ம மறுபடியும் நம்ம மருந்து அடிக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். இந்த மாதிரி நம்ம அடிக்கும்போது அந்த மருந்தில் ஒரு 70-75% வந்து அந்த இலையில் வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த வாசத்தில் தான் இருக்கிற அந்த புழு பூச்சியெல்லாம் வந்து வராமல் போகிறது. எரிச்சலாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த செடிகளில் இருக்கிற அந்த புழு பூச்சிக்கு தாங்காது, அது வந்து மடிஞ்சிடும். இல்லைனா பறக்கிறதா இருந்தால் பறந்து வேறு எங்கேயா போயிடும். மறுபடியும் அது வந்து அது ரீசைக்கிள் ஆகும்போது திரும்பி வரும்போது அந்த வாசம்லாம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மகரந்த சேர்க்கையும் நடக்காது. மகரந்த சேர்க்கைனா நடந்தால் நல்லது, பட் நன்மை செய்கிற பூச்சியோடு நடக்கணும். இந்தமாதிரி தீமை செய்கிற பூச்சி என்ன பண்ணும், மகரந்த சேர்க்கைலாம் நடக்காது, நம்ம செடியை வந்து காலி பண்ணிவிட்டு போயிடும். அதனால் அந்தமாதிரி பூச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வராது. இப்போ நம்ம இந்த மருந்தோட பயன்படுத்தின அந்த அளவு வந்து நேற்று வந்து தெளிவாக வீடியோ போட்டிருந்தேன். நேற்று நீங்கள் யாராவது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக நான் டைம் எடுத்து வீடியோ போடல, ஜஸ்ட் 11 to 12 மினிட்ஸுக்குள்ளே தான் இருக்குது வீடியோ. நீங்கள் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் கவனமாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தெளிவான விளக்கத்தோடு அந்த வீடியோ கிடச்சிரும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்டிங் த டைம் அகைன் இன் திஸ் வீடியோ. ஏன்னா சில நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சில கேள்வி கேட்டிருந்தீங்க. சில பேர் 1500 செடி வந்து பதியம் போட்டிருக்கேன், உங்களோட அட்வைஸ் என்னான்னு கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் சில பேர் வந்து பூ வரல, செடி வளமாக இல்லை அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸ்ப்ரே முக்கியம், கூட நான் சொன்ன அந்த அடி உரம் முக்கியம். அடி உரம் இல்லாமல் உங்களால் ஸ்ப்ரேவால் செடிகளில் வந்து பூ கொண்டு வந்துட முடியும் அப்படின்னா அது சாத்தியப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து 100% சாத்தியப்படாது. உரம் வேணும். 1 ஏக்கருக்கு 1 மூட்டை அம்மோனியம் சல்ஃபேட்டு, ஒரு 50 கிலோ வேர்க்கடலை புண்ணாக்கு வாங்கி முதல்ல போடுங்க. செடியில் வந்து நல்லா துளிரும் அரும்பும் ஓரளவுக்கு நல்லா வரும். ஒரு பச்சை அரும்பெல்லாம் வர ஆரம்பிச்சிது அப்படின்னா கொஞ்சம் மஞ்சளாக மாறுற சமயத்தில் பொட்டாஷ் வாங்கி போடுங்க. மேலே நாங்கள் சொல்கிற அந்த மருந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. யாருடைய பேச்சும் வந்து நான் வாங்கித்தரேன், நீ வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனில் கேட்டானா ஒத்துக்காதீங்க. ஏன்னா இதுவே வந்து பெரிய செலவு. மல்லியில் நம்ம பண்ணுறதே வந்து மிகப்பெரிய செலவு. எந்த செலவு ஈடுகட்டுறதுக்கு நம்மளால் முடியாது. இதில் புரோக்கர் நடுவில் நின்று அவங்க ஒரு 1000, 2000 வாங்கினாங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே நம்ம வந்து மன உளைச்சல் வந்துடும். அது 3வது வந்து நான் சொல்ல வேண்டிய தகவல் என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா 4 அடி இடைவெளி வைங்க. கரெக்டான இடைவெளி 6 அடி வேணாம். நான் வந்து 1 ஏக்கர் 6 அடி இடைவெளி வச்சுருக்கேன். அது நல்லது தான். பட்டு நிறையா செடிகள் நமக்கு பிடிக்கும். 4 அடியில் வைக்கும்போது பூ அதிகமாக கிடைக்கும். அப்போது 4 அடி இடைவெளி வைங்க, 1 அடி ஆழம் வைங்க, அகலம் 1 அடி வச்சுக்கிங்க. ஒரு ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நடலாம். டிசம்பர் மாதம் நடும்போது கொஞ்சம் கவனமாக நடணும். ஏன்னா ஜனவரி இப்போ டிசம்பர் மாதம் நட்டால் ஜனவரி வந்துடும். இப்போது ஜனவரி ஆல்மோஸ்ட் சில நேரங்களில் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. நமக்கு இளங்கண்ணாக இருக்கும்போது காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இளங்கண்ணில் வந்து நம்ம போடுற மருந்து ஹியூமிக் ஆசிட் வந்து போடணுங்க. 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து 200 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தரையில் அந்த செடியான தூரில் ஊற்றி விடணும். ஒரு 10-20 நாள் போனதுக்கப்புறங்க நம்ம மறுபடியும் NPK வாங்கிட்டு வந்து அதேமாதிரி ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்து 1 ஏக்கர் இருந்தால் போதும், 10 கிலோ கூட போதும்.
வாங்கிட்டு வந்து 200 லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க கீழே வந்து ஊற்றி விடணும். அது ஒரு மாதம் 1.5 மாதம் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக கால்சியம் நைட்ரேட்டு ஒரு 10 கிலோ, அப்புறம் வேர்க்கடலை புண்ணாக்கு ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து நம்ம அதேமாதிரி தண்ணியில் ஊற வச்சு அதுவும் தூரில் ஊற்றலாம். அப்புறம் ஒரு 2 மாதம் செடி வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிடுச்சுன்னா, கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து கால்சியம் நைட்ரேட்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை புண்ணாக்கு, அம்மோனியம் சல்ஃபேட்டு, பொட்டாஷ் இந்த உரங்களே வந்து மாற்றி மாற்றி நம்ம போடலாம். ஆல் 16 கூட நம்ம வந்து சில நேரங்களில் போடலாம், தப்பு எதுவும் நடந்துடாது. ஆல் 16 கூட இஸ் பெஸ்ட் உரம். ஃபெக்டாமஸ் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும், கொடி ஓடும் நிறையா. அதனால் வந்து செடியை கட் பண்ணும்போது ஃபெக்டாமஸ் ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல ரிசல்ட்டு தரும். இந்த மாதிரி உரங்களை நீங்கள் மேலே போடுங்க. ஸ்ப்ரே வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், நிறையா வீடியோ கிட்டத்தட்ட 700 வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் பாருங்கள், நிறைய வகையான மருந்தெல்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே சிறப்பான மருந்து தான். ஒருவேளை கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா நீங்கள் இப்போ இன்றைக்கி நான் மருந்து அடித்தேங்க, அந்த வீடியோ இப்போ வரும் உங்களுக்கு பாருங்கள். நான் மருந்து அடித்தேன், ஒருவேளை எனக்கு இன்றைக்கி கண்ட்ரோல் ஆகலைன்னா நாளைக்கு சனிக்கிழமை கேப் போட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து மருந்து அடிப்பேன். ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது எனக்கு. செடி நட்டாச்சு, எனக்கும் பூ வரணும். ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 1000 கிலோ பூவெலாம் நல்லா விளைச்சல் வரும்போது மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு 1000 கிலோ பூவெல்லாம் ஒரு மாதத்துக்கு எடுக்கலாங்க. ஒரு 400ரூபா 500ரூபா அப்படி போச்சுன்னா 4 லட்சம் 5 லட்சங்கிறது நம்ம எடுக்கலாம். செலவும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இணையாகவே இது செலவும் இருக்குது. இது வந்து ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துக்கணுங்க மல்லியை பொறுத்த வரையில். 2வது லாஸ்ட்டாக நான் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஆர்வத்தில் விவசாயத்தில் வரோம், ஆர்வத்தில் விவசாயம் தொடங்குகிறோம், வீடியோ யூடியூப் அதெல்லாம் பார்க்குறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க பேசுகிறதெல்லாம். அப்படி கேட்டுட்டு நம்ம உள்ளே வரும்போது தான் தெரியுது ரியாலிட்டி வேறு, அவங்க பேசுகிறது வேறு. யூடியூப்பில் எடுத்து வருமானம் பார்க்கணும் அப்படின்னு போகிறவங்களுடைய தாட்ஸ் ப்ராசஸே வேறு. நம்மளை மாதிரி விவசாயத்தில் அவங்களாம் ஓனாக விவசாயம் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூலாம் நமக்கு தெரிய வரும். அந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார இழப்பாக இருக்கும், நேரம் விரயமாகும், வருமானம் இல்லாமல் தவிக்கும். இந்த மாதிரி சூழலை நமக்கு ஏற்படுங்க. அந்த மாதிரி சூழலில் தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதை விடாமல் நம்ம வந்து கண்டினியூஷன் பண்ணணும். வந்து ஒரு வருஷம் பார்த்துட்டு முடியலன்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது அந்த ஒரு வருஷம் வீணாக போயிடுங்க. இது என்னோடய சின்ன ஒரு அட்வைஸு. வரதுக்கு முன்னாடி நிறையா யோசிங்க, திங்க் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக வாங்க, பொருளாதாரத்தை நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. ஒரு வருஷம் நம்ம வருமானம் இல்லைனாலும் நம்ம தாங்கிடலாம் அப்படிங்கிற நிலைமையில் வரும்போது புதுசாக வர யாராவது இருந்தீங்கன்னா அந்தமாதிரி உள்ளே வாங்க. அது வந்தால் தான் நமக்கு என்ன, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் மல்லி வந்து அறுவடையே வரும். அது வரைக்கும் நம்ம சஸ்டெயின் பண்ணணும். அதனால் அது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாங்க. இது என்னோடய சின்ன ஒரு அட்வைஸு. ஒருவேளை யாருக்காவது சப்போஸ் எதாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் சாரிங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஜாபில் இருக்கேன், கண்டினியூ ஜாபில் தான் இருக்கேன். நான் அதை விடுறதுக்கு மனசு இல்லாமல் தான் நான் விவசாயத்தில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல ஒரு ஈல்டு வரும்போதும் நல்ல ஒரு பிக்கப் ஆகும்போது டெஃபினட்டாக ஐ வில் பி தேர். தேங்க்யூங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க.